ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனல்ல புத்தாண்டு ஸ்பெஷல் ஹெல்தியான ஒரு பாயாசம் ரெசிபி தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். எப்பவும் போலமே இல்லாம ஹெல்தியான பாயாசங்க. நீங்களும் தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிடலாங்க. ட்ரை நட்ஸ்லாம் நெறைய சேர்த்ததால நல்ல ஹெல்தியா இருக்குங்க. பெர்ஃபெக்ட்டான பாயாசம் நீங்களும் செய்து பார்க்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி செய்யறது? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, பாயாசம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? பளபளப்பா சூப்பரா இருக்குங்க. தவறாம ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் செய்யறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. பால் எடுத்து ஒரு கிண்ணத்துல மாத்திருக்கேன். கிண்ணத்துல மாத்தி ஸ்டவ் பத்த வச்சு இது வந்து ஒரு பக்கம் நல்லா சூடாகட்டும். அதுக்கடுத்து 1 கப் அளவுக்கு நான் வந்து அவல் எடுத்திருக்கேங்க. சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்க வெள்ள அவல் இருந்தாலுமே எடுத்துக்கலாம். நான் லேசான அவல் எடுத்திருக்கேங்க. நீங்க திக் அவல் எடுத்தாலும் பரவால்ல. அவல் எந்த அவல் இருந்தாலுமே பரவால்ல. நல்லா ஹெல்தியா இருக்கும். இப்ப நான் வந்து 1 கப் அவல் வந்து ஒரு கிண்ணத்துல மாத்திட்டேங்க. கிண்ணத்துல மாத்தி தண்ணி விட்டு ஒரு 2லிருந்து 3 தடவ நல்லா இத வந்து அலசி எடுத்துக்கலாங்க. அவல் பார்க்கறதுக்கு தான் நல்லாருக்கும். இது அலசி எடுக்கும்போது நெறைய இதில வந்து அழுக்கு இருக்குங்க. அதனால வந்து ஒரு 2லிருந்து 3 தடவ நல்லா இத வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து 3 தடவ வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. அதுக்கடுத்து இதில வந்து கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன். தண்ணி சேர்த்து அப்படியே விட்டுலாம். இப்ப நம்ப பால் வச்சிருக்கோம் இல்லையா? இந்த பால் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து காஞ்சிருக்குங்க. பாருங்க பால் வந்து நல்லா சூடாயிருக்கு. காஞ்சி வந்திருக்கு. இதில நம்ப ஏற்கனவே கழுவி வச்ச அவல் எடுத்துக்கலாங்க. அவல் வந்து சேர்த்து கொஞ்ச நேரம் இத நம்ப வேக விட போறோம். அவல் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே நீங்க ஊற வச்சீங்கன்னா, இன்னும் சீக்கிரமா வெந்துருங்க. நான் வந்து ஊற வைக்கல. அப்படியே தான் போடுறேன். இப்ப பாருங்க நம்ம அவுல் சேர்த்துட்டோம். அவுல் சேர்த்துட்டு அடிக்கடி இது போல கரண்டி வச்சு கலந்து குடுத்துக்கிட்டே இருங்க. கலந்து குடுத்தா சீக்கிரமாவே வெந்து வந்துருங்க. ரொம்ப நேரம் எடுக்காது. ஃபுல்லா நம்ம வந்து பால்லயே வேக வச்சு இந்த இந்த பாயாசம் செய்யறதால அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போதும் அவ்வளவு ருசியா இருக்கும். ஹெல்தியானது கூட. அவல் வந்து ரொம்ப ஹெல்திங்க. அதுவும் சிகப்பு அவல் வந்து ரொம்ப 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 ஹெல்தின்னு சொல்வேன். நான் வந்து எப்பவுமே அதிகமா வந்து சிவப்பு அவல், லட்டு இதெல்லாம் நல்லா செய்து சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க அவல் நான் வந்து எடுத்து பார்க்குறேன். ஒரு வேகலைங்க இன்னும். ஒரு முறை செக் பண்ணேன் வேகல. திரும்பவும் பாருங்க. இது இப்படியே வேகட்டும். மறுபடியும் இன்னொரு முறை நான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து கரண்டியில எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்க. இது நல்லா பஞ்சு போல நல்லா வெந்து வந்துடுச்சுங்க அவலு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். இப்ப இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து இந்த இந்த பாயாசம் வந்து கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூன் தாங்க. சின்ன ஸ்பூன்ல ஒரு 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்திருக்கேங்க. கார்ன்ஃப்ளோர் எடுத்து அதில வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதுக்கு நான் வந்து இந்த பாயாசத்துக்கு சேர்க்க போறேன். இந்த கார்ன்ஃப்ளோர் கலந்து சேர்க்கறதால நம்ம பாயாசம் வந்து நல்லா திக்கா கிடைக்குங்க. திக்கா நல்லாயிருக்கும். தண்ணியா இல்லாம கொஞ்சம் திக்கா நல்லாயிருக்கும். அதனால தான் பைண்டிங் பர்ப்பஸ்க்காக தான் இந்த நம்ம வந்து சேர்க்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த முறை பாயாசம் செய்யும்போது கொஞ்சமா கார்ன்ஃப்ளோர் சேர்த்து நீங்க பாயாசம் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க நம்ம சேர்த்த கார்ன்ஃப்ளோர் கரைச்சி சேர்த்தோம் இல்லையா? அதுவும் வந்து இந்த பாலோட சேர்த்து இந்த அவுலோட சேர்த்து நல்லா இந்த திக்கா நல்லா வெந்து வருங்க. நல்லா திக்னஸ் வந்துடுச்சு பாருங்க இப்போ. இப்போ பார்த்தீங்களா கார்ன்ஃப்ளோர் வெந்து வந்திருக்கு. அதனோட அவலும் வெந்து நல்லா வெந்து வருது. இப்போ இதுக்கு நான் தேவையான அளவு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வந்து நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்து வெள்ளை சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சர்க்கரை சேர்த்த உடனே இது வந்து சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரைஞ்சி இந்த பால், சர்க்கரை அதுக்கடுத்து நம்ம சேர்த்துருக்க அவலும் சேர்த்து நல்லா வேகுங்க. நல்லா வெந்து 3மே சேர்ந்து ஒரு பக்குவமாக வெந்து நமக்கு நல்ல சுவை கிடைக்கும். இப்போ பாருங்க நம்ம சர்க்கரை கரைஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளோட பாயாசம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதுதான். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் வந்து ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாமும் முந்திரியும் எடுத்துருக்கேங்க. பாதாம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். முந்திரி வந்து 2 இது போல் உடச்சி வச்சுருக்கேன். 2மே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு இருக்குங்க. கொஞ்சம் நிறைய தான் நட்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா இருக்குங்க. நட்ஸ் வந்து அதிகமாக சேர்க்குறதால இந்த பாயாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பைட்டுக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால தான் நட்ஸ் நிறைய சேர்த்துருக்கேன். இதனோட திராட்சை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அதுக்கடுத்து பூசணி விதைகள் சேர்த்துருக்கேங்க. இதில் பூசணி விதையும் நல்லாயிருக்கும் சேர்க்கும்போது. பூசணி விதையும் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ வறுத்துட்டோம். இது வறுப்பட்ட உடனே நான் வந்து ஒரு அரை கேரட் வந்து துருவி வச்சுருக்கேங்க. கேரட்டை வந்து நல்லா தோல் சீவி கழுவி துருவி எடுத்திருக்கேன். கேரட் துருவல் சேர்த்து நம்ம வதக்கி சேர்க்கறதால பாயசம் வந்து ரொம்ப 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 ருசியாக இருக்குங்க. இப்போ நட்ஸ்லலாம் நமக்கு வறுப்பட்டு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம துருவி வச்ச கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்து நெய்யில் வதக்கிடலாம். நல்லா வதங்கணுங்க. இது நெய்யில் வதங்குறதால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேரட்டு இந்த ட்ரை நட்ஸ்லாம் வதங்கும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கும்போது நல்ல ருசியாக இருக்கும் இந்த பாயாசம். இப்போ நமக்கு நட்ஸும் கேரட்டும் நல்லா பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சிங்க. நல்ல ப்ரௌன் கலராக பாருங்கள். நல்லா வந்திருக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை பாயாசத்தில் சேர்த்துற வேண்டியதுதாங்க. நம்ம பாயாசம் பாருங்கள். கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ட்ரை நட்ஸு கேரட்டை வந்து சேர்த்துடலாமா? சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் இதை வந்து வேக விடலாங்க. வேக வச்சுட்டு இப்போ கடைசியாக வந்து நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்க போகிறேங்க. ஏலக்காய் வந்து வறுத்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்க்குறதால இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க ஸ்வீட்டை வந்து எடுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். எப்போவுமே பாயாசம் செய்யும்போது கடைசியில் தான் ஏலக்காய் பவுடர் சேர்க்கணுங்க. உப்பும் கடைசியில் தான் சேர்க்கணும். பாயாசம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுட்டேங்க. இப்போ பாயாசம் ரெடிங்க. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு சர்வ் பண்ணிக்கலாங்க. ஹெல்தியான சிகப்பு அவல், கேரட், ட்ரை நட்ஸ் பாயாசம் ரெடிங்க. நீங்களும் இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனல் இருக்குது. அதையும் பாருங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் கைஸ்.